ஹலோ மக்களே, நம்ம தச்சுமா சேனலில் ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன். நான் 2 பாதியாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு போல் நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் மேக்ஸிமம் கருப்பு உளுந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நல்ல செவக்க பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயே ஊற்றாமல் நம்ம சிம்லே வச்சு அழகாக வறுத்துட்டோன்னா டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள். 1/4 கப் வந்து நான் உடச்சக்கல்லை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு வந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. செம்மையாக இருந்தது. நிஜமாவே ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை எள்ளு தான் நிறைய பேர் சேர்ப்பாங்க. நான் வந்து கருப்பு எள்ளு தான் கிடச்சிது. சரி சேர்ப்போம், எப்படி தான் டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் நான் சேர்த்துருந்தேன். ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது இட்லி பொடியை. இது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். அதுவே கமகமன்னு வீடே வாசனையாக இருந்துச்சு. இது நல்லா வந்து கடுகு பொரியிற மாதிரி பொரிஞ்சு வரும். அப்போ வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே மொத்தமாகவே கொட்டிக்கலாம், ஒன்றும் ஆகாது. 1/2 ஸ்பூன் சீரகமும் மிளகு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் இட்லி பொடி அரைச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் காரம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துருந்தேன். அதனால் நீங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க மிளகா வந்து கம்மி பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து ஜீரண சத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா வதக்கிறப்பவே அதை வந்து கட்டி பெருங்காயத்தை வதக்கிடுங்க. அது புஷ்ஷுன்னு வரும் நம்மளுக்கு. கல்லுப்பு வந்து சூப்பராக இருக்கும், கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் வந்து சேர்க்காமையும் அரைக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் வெளியே ஸ்டோர் பண்ண முடியாது. எல்லாமே நான் 2 பாதியாக அரைச்சி மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மறக்காமல் தச்சுமா சேனலில் ஹலோ மக்களே, நம்ம தச்சுமா சேனலில் ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் மிக்சடு லட்டு. இது வந்து மிக்சடு லட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுலேயே வந்து நான் உளுந்து, பாதாம், முந்திரி, உடச்சக்கல்லை 4 பொருள் மட்டுமும் போட்டு நான் அரைச்சி ஒரு லட்டு செஞ்சுருக்கேன். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து மிக்சடு லட்டு. ஏன்னா எனக்கு கிடைச்ச தானியங்கள்லாம் வச்சு நான் வறுத்து லட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து இடுப்பு வலிக்கு ரொம்பவே நல்லது. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்தில் செய்யாதீங்க. கம்பல்சரி கருப்பு உளுந்து கிடைச்ச கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து எடுத்திருந்த கருப்பு உளுந்து. அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கல்லை வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதாவது 100-150 கிராம் 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் எவ்வளோ வருதோ உங்கள் கைப்பிடிக்கு ஏற்ற மாதிரி மெஷரிங்லாம் கிடையாதுங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இது ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. என்ன அந்த நெய் ஊற்றி உருண்டை பிடிக்கிற பதம் தான் நம்மளுக்கு தேவையே. அது நம்மளுக்கு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் அது நம்மளுக்கு. அப்புறம் பூசணி விதை ஒரு 1/2 கப்பு, பாதாம் ஒரு 15, 10 முந்திரி. இது 3மே வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கிட்டு அதையும் வந்து எல்லாமே ஒன்றாவே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துருங்க. இதில் எந்த ஒரு பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வேணால் பாதாம் முந்திரி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது அரைக்கிறப்போ என்னன்னா மாவு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் பாதாம் முந்திரி நிறைய சேர்க்க தேவையில்ல, மீடியமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளு வந்து அதே மாதிரி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். கொள்ளும் பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வரப்போ கலர் மாறி இருக்கும். அதையும் எடுத்து தனியாக கொட்டிடுங்க. அவல் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அவலும் நீங்கள் வந்து மெயினாக சேர்க்க வேண்டிய பொருள்லாம் அவல் சேர்க்கலாம், கொள்ளு சேர்க்கலாம், பாதாம் முந்திரி, இந்த பூசணி விதை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எள்ளும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவும் வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கமன்னு வாசமாக இருக்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் வந்து வேர்க்கடலை. இது எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காகிடும் உருண்டை. பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒன்று வந்து உருட்டி காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் அழகாக ஷேப்பாக வந்து உருட்டி எடுத்தாச்சு. ஒரு 100 கிராம் நெய் தேவைப்பட்டுச்சு.